ஹாய்டா சன்ஷைன்ஸ், ரொம்ப நாள் கழிச்ச வீடியோ. ஓகே. அண்ட் என்னென்னா இன்றைக்கி தான் டைம் கிடச்சது. லைட்டாக தான், அதுவும் காலையில் 1 hour தான். முடிஞ்ச அளவுக்கு இப்போ பண்ணுறேன். மீதி ஸ்டோரி இருந்தால் நாளைக்கு கூட பண்ணுறேன். என்னன்னு தெரில, இட் டிபெண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் ஜிம்முக்கு வீடியோ போடுறேன்ல, அகெயின் ஜிமின் பர்த்டே வரும். அப்போது எனக்கு டைம் கிடைச்சா நான் போடுறேன், இல்லைன்னா இதுவே ஜிமின் பர்த்டேக்கு கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, டைட்டில் பார்க்கலாம். ப்ரொஃபஸர்ஸ் அப்சஷன். அண்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜிமின் வந்து உங்களோட ப்ரொஃபஸரு, நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபன். ஜிமின் வந்து உங்களுக்கு ஒரு 16 ஏஜ் இருக்கும்போது உங்களை வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் மீட் பண்ணியிருப்பார். ஸோ அப்புறம் அங்கேருந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அவர் கூட தான் வச்சுருந்துருப்பார். இப்போ வந்து உங்களோட ஏஜ் 20, காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் காலேஜில் தான். அண்ட் நீங்கள் ஜிமின் வீட்டில் தான் இருப்பீங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். லைக் ஜிமின் உங்களை அங்கே ஆர்ஃபன்லேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அவர் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். உங்கள் 18th பர்த்டே அன்றைக்கி தான் வந்துட்டு உங்கள் ஃபீலிங்ஸை வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. அவரும் வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறத விட, லைக் அவர் வந்து எஸ்ன்னு அவர் வாயால் சொல்லியிருக்க மாட்டார். பட் நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி வந்து மேக் அவுட் பண்ணியிருப்பீங்க. அது மூலயமா தான் வந்து உங்களுக்கு அவரோட ஓகேவை லைக் சொல்லியிருப்பார். ரொம்ப வாய் வளருது. ஓகே, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் சம்திங் பண்ணிகிட்ருக்கீங்க, விச் மீன்ஸ் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடியிலேருந்து ஜிமின் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவரோட ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வராரு. நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அப்படியே உங்களோட பேக் ஃபோர்ஸ் வந்து தெரியுது. அவர் அப்படியே அந்த பேக் சைடை பார்த்துக்கிட்டே ஸ்லோவாக அப்படியே உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் வந்து ஜிமின் வரதெல்லாம் கவனிக்கல, குக்கிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க. ஜிமினா அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸை அப்படியே உங்களோட நெக்கிட்ட வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கா ஒரு மாதிரி உடம்புல கூசுது. ஜிமின் ப்ரொஃபஸர் அவரா அப்படியே அவரோட சைடு உங்களை டர்ன் பண்ணி நிற்க வைக்கிறாரு. வீட்டில் தான் இருக்கும், ப்ரொஃபஸர்லாம் சொல்ல வேணாம். ஓகே ஓகே ஜிமின் அப்படின்ட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து உங்கள் பாடியில் அங்கங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கா பேச்சே வரமாட்டேங்குது. இப்போ ஜிமின் அந்த ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உங்களை வந்து ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸு எப்போவுமே கோல்டாக இருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார்ல்ல. என்கிட்ட பேசுகிறது என்னமோ 4 வார்த்தை தான், ஆனால் இந்த மாதிரி டைமில் என்னை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நல்லா காட்டுவார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபஸர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவரா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டு அவரோட க்ளோத்ஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. அன்றைக்கி நைட் அப்படியே தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜ்க்கெலாம் கிளம்பிட்டு அப்படியே வெளியில் வரீங்களா. ஜிமினா பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுக்க போயிடுறாரு. நீங்களும் கடைன்னு சொல்லிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் டப்பாவில் வச்சுக்கிட்டு அப்படியே கார்கிட்ட ஓடுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. சாப்பிட்டியா? அதுக்குள்ள இல்லை, பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன், காரில் சாப்பிட்டுக்கிறேன் ப்ரொஃபஸர். ஓகே, கெட் இன். சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கார் ஏறுறீங்களா. அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா உங்களை பார்க்காரு, அந்த டப்பாவை பார்க்குறாரு, ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ ஏன் சாப்பிட்டுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவியா? இல்லை இதோ சாப்பிட்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டப்பாவை கட கட கடன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு வழியாக சாப்பிட்றீங்க. அவரா ஓரக்கனால பார்க்குறாரு. அப்படி தான் வந்து காலேஜ்க்கும் ரீச் ஆகியிருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜ் கேட்கிட்டே வந்து இறங்கியிருப்பீங்க. அவர் காரை வந்து உள்ளே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்திருப்பாரு. நீங்களா நேராக உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. போனதோ உங்கள் ஃப்ரெண்ட் ரோஸியை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட், அவள் மட்டும்தான் அந்த ஹோல் காலேஜ்லேயே. அவளா உங்களை பார்த்ததோ செம்ம எக்ஸைட் ஆகுறா. வயன் அப்படி சொல்லி அப்படியே கத்துறா. நீங்களும் அப்படியே ஒரு பிக் ஸ்மைலோட போயிட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி மூஞ்சலாம் அப்படியே பிரகாசமா இருக்கு, என்ன கதை? ஒன்றும் இல்லை ரோசி. ஏய் சொல்லு, என்ன? என்னடி காலையிலேயே ஜிமின் ப்ரொஃபஸரை பார்த்தியா என்ன? ஆ ஆ நான் உள்ள என்டர் ஆகிட்டு இருந்தேனா, அப்போது கேட் கிட்ட ப்ரொஃபஸர் கார் பார்த்தேன். அதனால கூட இருக்கலாம் ரோசி. ஆஹா, அப்படியா? ஏண்டி ஜிமின் ப்ரொஃபஸர் மேலே இவ்வளோ க்ரஷ் வச்சுருக்க? அது நீயே சொல்லு ரோசி. இந்த காலேஜில் அவர் மேலே க்ரஷ் வைக்காம யார் இருக்கா சொல்லு? அதுவும் சரிதான். அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் மேலே க்ரஷ் இல்லாமல் யார் இருப்பா? நானே சைட் அடிப்பேன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இவாலுவேஷனுக்கு போகிறா. நீங்கள் அவள் மண்டை மேலேயே ஒன்று போடுறீங்க. ஏதோ பாரு ரோசி, ஜிமின் ப்ரொஃபஸர் எனக்கு தான் உனக்கு பிரதர் மாதிரி. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, புரியுதா? ஐய சரிடி, இதையே சொல்லி என்ன ஆஃப் பண்ணிடு. ஏண்டி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு போய் என்ன தங்கச்சி ஆக்கிட்டியே, உனக்கெல்லாம் நல்ல நாள் வருமாடி? அதெல்லாம் வரும். நீ அப்பெல்லாம் அவரை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. அவர் உனக்கு பிரதர் தான். சரிடி சரி, எனக்கும் இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு, அதனால உன்னை கொல்லாமல் விட்டுடுற வயன் அப்படின்றா. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க, அவளும் வந்து சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் உங்களோட கிளாஸ் டைமும் ஆகுதா. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் கிளாஸ்க்குள்ளே வராரு. அவர் எப்போவுமே கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பாரு. பட் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு நேராக வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். சேம் இன்னைக்கும் அதே தான் பண்ணுறாரா. உங்களுக்கா லைட்டாக ப்ளஷ் ஆகுது, பட் எதுவும் காட்டிக்காம அப்படியே நீங்கள் வந்து சைலண்டாக உட்காந்துட்டு அந்த கிளாஸை கேட்டுட்ருக்கீங்க. அப்படிதான் அந்த கிளாஸு போயிருந்துருக்குமா. இப்போ ஜிமினா, ஓகே கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அகெயின் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து போயிருந்துருப்பாரா. உங்களுக்கா அகெயின் ப்ளஷ் ஆகுது. இப்போ ரோசி தான், என்னடி உன் ஆளை பார்த்ததும் குஷி ஆயிட்டியோ, சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லை ரோசி. தெரியுதுடி, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. மூஞ்சே அவ்வளோ பிரகாசமா இருக்கே. என்ன டர்ட்டி தாட்ஸ் வயன்? சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இருக்கிறியா? அது எப்படி சும்மா இருப்பேன்? என் ஃப்ரெண்டு ஆளை பார்த்துருக்கா, ப்ளஷ் ஆகுறா, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா எப்படி நான் நம்ப வேணாம்? எப்படி நீ நம்புவேன் அப்படின்னு அவள் வேற உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் வேற சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்களா. பார்த்தா நெக்ஸ்ட்டு லெக்சரர் வந்து உங்கள் கிளாஸ்க்கும் வராரு. அந்த ப்ரொஃபஸரோட வாய்ஸ் கேட்டதும் உங்களோட சிரிப்பில் அப்படியே பறந்து போகுது. அவன் வந்து உங்கள் ப்ரொஃபஸர் சென்னு தான். அந்த சென்னுக்கு வேற உங்கள் மேலே ஒரு கண்ணா உங்களுக்கு வேற சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவன் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் என்ன தான் பிடிக்கலன்னு வெறுப்பு காட்டினாலும் புரிஞ்சுக்காமல் உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா. ஸோ உங்களுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்போ அவனோட கிளாஸ் தானா, அவனோட வாய்ஸ் கேட்டதும் உங்களோட சிரிப்பு அப்படியே பறந்து போகுது. இந்த ரோசியா வண்டாண்டி பொறுக்கி ப்ரொஃபஸர் சே அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கும் அதே தான் ஃபீல் ஆகுது. நீங்களும் சைலண்ட்டாக அப்படியே உட்காடுறீங்க. அவனும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நடுவில் உங்களை பார்ப்பான், சிரிப்பான். அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போது கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸில் வந்து நடக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தான் உங்கள் கிட்ட வந்துட்டு, என்ன வயன்? ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். ஒன்றும் இல்லையா? அப்போ ஏன் கிளாஸில் நடுவில் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த? நானா? இல்லையே, நான் எப்போ சிரித்தேன்? இல்லை, நான் சிரிக்கல ப்ரொஃபஸர். இப்போ அவன் உங்கள் கிட்ட குனிஞ்சிட்டே, பரவாயில்ல சொல்லு, உன் மனசில் ஏதாவது இருக்கா?
என் மனசில் என்ன இருக்கும்? ஆஹா, அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரொஃபஸர். வையன், ஓப்பனாக ஒத்துக்கோ. உனக்கு என் மேலே ஏதாவது ஏதாவது ஃபீலிங்ஸ், ஐ மீன் டர்ட்டி தாட்ஸ் அப்படி ஏதாவது இருந்தால் நீ தாராளமாக சொல்லலாம். நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் தென் இன்னிக்கே கூட நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. ஐ வாண்ட் டு கோ ரெஸ்ட் ரூம், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்களா? அவனா பார்க்குறேன்டி, இனி எவ்வளோ நாளுக்கு தான் நீ இப்படியே பண்ணுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறவங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் வந்து ஒரு மாதிரி அசிங்க பிடிச்சவன். ஸோ அதான் இந்த சைடு ரோசியா அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கு. என்ன? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அது அப்படியே சைலண்ட்டாக உட்காருதா. நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்களா? ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிறது வர ஜெமின் பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் வருது, பார்க்குறீங்க. கேபின்குள்ளவா அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்கள் அப்படியே யூட்டர்ன் எடுத்து நேராக ஜெமின் கேபின்குள்ளே தான் போகிறீங்க. என்னாச்சு? என் ஃபேஸ் அப்படியே இருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு? சொல்லு, என் ஃபேஸ் அப்படி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருந்தது, அதான் சும்மா வெளியில் வந்தேன் ஃப்ரெஷ்ஷருக்காக. அவரா சந்தேகமாக தான் உங்களை பார்க்குறாரு. உண்மையாகவே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, கம் ஹியர். நீங்களும் ஸ்லோவாக அவர்கிட்ட போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவரும் உங்களோட ஐஸை தான் பார்க்குறாரு. இப்போ உங்களோட ஹேரெல்லாம் அப்படியே உங்களோட இயர் பின்ன டக்கிள் பண்ணிக்கிட்டே, why you need fresher? உள்ள இருக்கவே முடியலையா என்ன? இப்போ ஓகே தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஹேண்டில் வச்சுட்டு அப்படியே உங்களோட ஃபிங்கர்ஸை பார்த்துட்டு இருக்காரு. திஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு ஃபிங்கராக ஒரு கிஸ்ஸாக கொடுத்துட்டு வராரா. நீங்கள் அப்படியே அவரை மிஸ்மரேஜிங்காக பார்த்துட்ருக்கீங்க. இந்த டைமில் ஜிமினோட கேபின் வந்து நாக் ஆகிற சவுண்டு. நீங்கள் வெடுக்குன்னு நினச்சி நிற்கிறீங்க. ஜிமினா, பதட்டப்படாத, நான் உள்ள வர சொன்னாதான் வருவாங்க. ஓகே ப்ரொஃபஸர், சரி, யூ கேன் கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு லஞ்ச் பீரியட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட லஞ்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களும் ரோச்சியும் போயிட்டுருக்கீங்களா. அந்த ப்ரொஃபஸர் சென்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் பார்த்ததும் உங்கள் கையை அப்படியே வெடுக்குன்னு எடுத்துக்கிறீங்க. ஏய் என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக இதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் தேவைப்படும் உனக்கு? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? 1 night, ஜஸ்ட் 1 night, அவ்வளோதான். என்னமோ அதுக்கே ரொம்ப சீன் போட்டுட்ருக்க. எதுக்கு? எல்லாம் நல்லா சைஸாக இருக்குன்ட்டா? சி, ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற பேச்சா இதெல்லாம்? சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. இப்போ அவன் அகைன் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். ஏய் ஆமாண்டி, ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச வேண்டிய பேச்சு தான். உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை நினைக்கும் போதெல்லாம் உடம்புல என்னென்னமோ ஆகும் தெரியுமா? சி, விடி ஹேண்டை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அகெயின் போகிறீங்க. இப்போ அவன் அகெயின் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் இந்த வாட்டி உங்கள் ஹேண்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி தட்டி விட்டுருப்பீங்களா. ஸோ உங்கள் கை போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ராடு மேலே விழுது. அப்படியே கை வந்து கிழிஞ்சு பிளட்டு வருதா.
லைக் கொஞ்சம் நல்ல காயம்தான். ரோசி அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறா. ஹே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னா, ஏய் பார்த்துடி, சி ரோசி இங்கேருந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து போயிருந்துருப்பீங்க. லைக் நிறையவே ப்ளீட் ஆகுதா. இப்போ ரோசியா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரூம் போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறா. உங்கள் ஹேண்டுக்குமே அப்படியே தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கீங்களா. இப்போ ரோசி, ஏண்டி எதுக்குடி இந்த ப்ரொஃபஸர் எப்படி டாலரேட் பண்ணிகிட்ருக்க? லூஸா நீ? கம்ப்ளைண்ட் பண்ணலாண்டி பிரின்ஸிபல் கிட்ட. ஆ ஐயோ வேணாம் ரோசி, விடு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் இந்த காலேஜ் விட்டு நம்ம போகிறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேணாம் ரோசி. எதுக்குடி? எதுக்கு அவனை டாலரேட் பண்ணணும்? அவன் படுக்கவான்னு கூப்பிடுறான். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டியா? நீ வரலைன்னா நான் போய் பண்ணுவேன். ரோசி சொன்னா கேளு, வேணா ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டுறீங்க. ஏண்டி அவனுக்கு போய் பயந்துக்கிட்டு? இல்லை வேணாம் ரோசி, எதுக்கு இந்த பிரச்சனை பெருசாக்குறது? வேணாம், கொஞ்ச நாளாக நம்ம காலேஜ் கம்ப்ளீட் ஆகிடும்ல. வேணாம் ரோசி அப்படின்னு எதையோ சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விட்டுடுறீங்க. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸு, இதை கம்ப்ளீட் பண்ணால் ஜிமினுக்கு தெரியும், அப்புறம் ரொம்ப பொசஸ் ஆவான், அப்செட் ஆவான். எனக்கு நல்லாவே தெரியும் ஜிமின் என் விஷயத்தில் ரொம்ப பொசஸ் ஆவார். இந்த ப்ரொஃபஸர் இவ்வளோ நாளாக இப்படி பண்ணுறான், நான் சொல்லவே இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப அப்செட்டும் ஆவார். இல்லை நான் ஜிமின் கிட்ட சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் பெருசாகும். வேணாம், எதுக்கு? கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயிட்டு போகிறோம்ல, வேணாம், இதை பெருசாக்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்களும் அப்படியே தான் கிளாஸுக்கு போயிருந்துருப்பீங்களா. அன்றைக்கி டேவும் வந்து அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போது ஈவினிங் நீங்கள் எப்போவுமே ஜிமினோட தானே வருவீங்க போவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு காலேஜ் அவுட் சைடில் கார் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் போயிட்டு காரில் உட்காடுறீங்க. உங்கள் ஹேண்டு தெரியாமல் அப்படியே நீங்கள் வந்து கவர் பண்ணி தான் உட்காடுறீங்களா. அவரும் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டுறாரு. அப்படியே தான் வந்து வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதோ கடகடன்னு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்களா. ஜிமினா அப்படியே பார்க்குறாரு, என்ன இன்னைக்கு ஃபுல்லாகவே இவளோட நடவடிக்கை சரியில்லையே, ஏதோ என்கிட்ட மறைக்கிறா, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே தான் உங்கள் பின்னாடி உங்கள் ரூம்குள்ளே வராரா. இப்போ நீங்கள் அந்த ஹேண்டை வந்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க, அதை பார்த்துட்றாரு. அப்படியே ஓடி வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஏய் என்னடி இவ்வளோ பெரிய கட்டு? என்னாச்சு? காலையில் நல்லா தானே இருந்த? இப்போ நீங்கள் வெடுக்கணும் உங்கள் ஹேண்ட் பின்னாடி வச்சு மறைச்சிட்டு, ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், சின்ன அடி தான், காலேஜில் தெரியாமல் பட்டுடுச்சு. அவரா உங்கள் பேச பார்த்துக்கிட்டே அகெயின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி பார்க்குறாரு. சின்ன காயமா? இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, சின்ன காயம்னு சொல்கிற? அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் வையன்? இல்லை சின்ன காயம்தான், அப்புறம் எதுக்கு நீங்களும் பதட்டப்படுவீங்கன்னு தான் சொல்லலை ப்ரொஃபஸர், சின்னது தான், ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். என்னடி சின்னது தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? எப்படி கட் பட்டுச்சு இந்த காயம்? அது அது நானும் ரோசி விளாண்டுட்டு இருந்தோமா, அப்போது அவளை பிடிக்க ஓடினேன், தெரியாமல் கை ரவுண்டில் பட்டு கீழேஞ்சிடுச்சு, அவ்வளோதான் ப்ரொஃபஸர். ராட்டில் பட்டுருச்சா? ஏண்டி அறிவில்லை, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், நான் நல்லா தான் இருக்கேன். என்னடி நல்லா இருக்க? சரிவா ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை தேவையில்லை, நான் காலேஜ் மெடிக்கல்லையே ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து உங்களை வந்து அவரோட மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அதையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க.
அவருக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் உங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. பையன் வலிக்குதா? இல்லை, இப்போ எந்த வலியுமே இல்லை. அப்போ அடிபட்டப்போ வலிச்சுதா? அப்போ வலிச்சது, ஆனால் இப்போ இல்லை ப்ரொஃபஸர். இருந்தாலும் வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. வலிச்சா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை ப்ரொஃபஸர், நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கேன். சரி, ஃப்ரெஷ்அப் ஆகிறப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கையை நனைய வேணாம். இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் ப்ரொஃபஸர். ஒன்றும் வேணாம். நான் ஒன்றும் உன்னை புதுசாக பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான். வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படி தான் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளில வந்திருப்பீங்களா? இன்றைக்கி குக்கிங்லாம் ஜிமின் தான் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஃபீட் பண்ணியும் விடுறாரு. 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்களா? அவர் என்னமோ உங்களை பார்க்குறாரு. என்ன தூக்கம் வரலையா? என்ன பார்த்துட்ருக்க? இல்லை, அது இன்னைக்கு தூங்குறோமா? ஆமாம், டெய்லியும் தூங்குறோம்ல. இல்லை, அது அது வந்து அது புரியுது. எதுவும் வேணாம் இன்னைக்கு. ஆல்ரெடி நீ பெயினில் இருக்க. ஸோ ரெஸ்ட் எடு, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறாரா? உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் அவரோட பாசெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பேக் பண்ணிட்டு அப்படியே தான் வந்து தூங்கியிருப்பீங்க. அன்றைக்கி டே அப்படியே தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே காலேஜில் எஸ்டர்டே நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ரோசியா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா. ஏன் ரோசியா அப்படி பார்க்குற? எனக்கு ஒன்றுமே புரியல வையன். யாராவது அடிபட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதுலேயும் நேற்று நடந்ததுக்கு இன்னும் ஃபீல் பட்டு அவனை என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. நீ என்னடானா உட்காந்து ப்ளஷ் பண்ணிகிட்ருக்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி. என்னடி நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் இந்த கையை பார்த்து பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்க? அது உனக்கு சொன்னாலும் புரியாது ரோசி. சொல்லுடி, புரியுதா புரியலையான்னு அப்புறம் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி, இன்னைக்கு யாரோடது ஃபஸ்ட்டு கிளாஸு? அந்த சென்னு நான். இது உங்கள் ஃபேஸ் அப்படியே வாடி போகுது. ஃபேஸ் அப்படி வைக்காத. சரி விடு, அந்த நாய் தானே. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காடுறீங்களா? கிளாஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் அந்த சென்னு தான் அப்படியே உங்கள் கிட்ட வரான். அடி ரொம்ப பலமாக தான் பட்டிருக்கு போலையே அப்படின்றான். நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. ஒரு மாதிரி கோவமாக தான் ஃபேஸை வச்சுருக்கீங்க. எதுக்குடி மூஞ்சி அப்படி வச்சுருக்க? இப்படி பார்த்தாலும் நீ ரொம்ப அழகாக தான் தெரியுற. சே, இதை பாருங்கள் ப்ரொஃபஸர், இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது என்கிட்ட பேசுனீங்க அப்புறம் நான் பிரின்சிபல் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓ, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ஆஹா, அப்படியா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட லீன் ஆகுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போயிடுறீங்களா? இங்கே ரோசியா ப்ரொஃபஸர் அப்படின்றா. அவன் வந்து ஒரே ஒரு முறை தான். ஏய், உனக்கு தேவையே இல்லாத விஷயம் இது, மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி சொன்ன? கம்ப்ளைண்ட் பண்ணுவியா அப்படின்னு உங்கள் கிட்ட வந்து கேட்குறாரா? அன்றைக்கி அப்படியே பயத்தில் கண்ணை ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பின்னாடி வச்சுக்கிறீங்க. இந்த சினாரியோவை அப்படியே வெளியில் இருந்து ஜிம்மின் பார்த்துருப்பாரு.
அவருக்கா ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறான் இந்த சென் பையன் கூட அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த சென்னா, கம்ப்ளைண்ட்டா பண்ணிதான் பாரு, அப்புறம் என்ன நடக்கும்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து போயிருப்பான். உங்களுக்கா இன்னுமே நல்லா பயமாயிருந்திருக்கும். இதுக்கு தான் சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. ஏதாவது கேட்குறியா வயன்னி? ஏ வேணாடி, பார்த்தியா கம்ப்ளைண்ட்டுன்னு நான் சொன்னதுக்கே மிரட்டிட்டு போகிறான். நான் உண்மையாகவே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ. வேணா ரோசி, இதோட இதை அப்படியே விட்டுடலாம். ஆ, விட்டுடலான்னு சொல்லி தான் இங்கே வரையும் இது வந்திருக்கு. நீ எனக்கு தான் திருந்த போகிறேன்னு எனக்கு தெரில. என்னமோ பண்ணிக்கோ வயன் அப்படின்ட்டு அது வேற கோவமாக உட்காருது. உங்களுக்கா இன்னும் பயமாயிடுது. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஜிமின் கிட்டே இருந்து தான், கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அது பார்த்ததும் நீங்களும் அவரோட கேபின் தான் போகிறீங்க. அவரை ஒரு மாதிரி கோவமாக தான் உட்காந்துட்ருக்காரு அவரோட சேரில். நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு அவர் முன்னாடி நிற்கிறீங்க. ப்ரொஃபஸர், என்ன நடக்குது வயன் நீங்க? என்னது? என்ன நடக்குதுங்கன்னு கேட்டேன். எதை பத்தி ப்ரொஃபஸர்? நீ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல, அதை பத்தி. நான் ஒன்றும் மறக்கலையே ப்ரொஃபஸர். அப்போ ஒன்றும் இல்லை அப்படி தானே? ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறீங்களா? ஜிமினுக்கு இப்போவே புரிஞ்சு போச்சு சம்திங் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தான் பார்க்குறாரு. எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக அவங்களே பார்க்குறாரு. நீங்கள் வந்து தலை குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஓகே, யூ கேன் கோ நவ். ஐ வில் டாக் வித் யூ லேட்டர். ப்ரொஃபஸர், நீ போகலாம், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரா. அதுக்கப்புறம் உங்களாலையும் ஒன்றும் பேச முடியல. நீங்களும் வந்துட்டு அப்படியே கிளாஸுக்கு போயிருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. லைக் ஜெமினுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, லைக் இல்லைன்னா ஏன் இப்படி கேட்க போகிறாரு, அவருக்கு தெரிஞ்சால் இது பெரிய ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசனை போயிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே ரொம்ப பயப்படுறீங்க. அன்றைக்கி டேவும் அப்படியே தான் போகுதா. ஸோ ஈவினிங் போகிறப்பவும் ஜிமின் எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக தான் கார் வந்து ட்ரைவ் பண்ணுறாரா. உங்களுக்கா போச்சு போச்சு போச்சு, என்னமோ தெரிஞ்சிடுச்சு போல. அதான் கோபமாக போகிறாரு அப்படின்ற மாதிரியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனதோ, லைக் உள்ளே போனதுமே ஜிமின் அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நேராக பெட்டுக்கு தான் போகிறாரா. வேகமாக அந்த க்ளோத்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, லைக் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ரொம்ப ஹார்ஷான நைட் அது. அப்படியே வந்து அன்றைக்கி நைட் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் லைக் ஜிமின் வந்து எழுந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நைட் நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறாரா. லைக் கோவத்தில் வந்து உங்கள் கூட கொஞ்சம் ஹார்ஷாகவே பண்ணியிருந்திருப்பார். அதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வருது. லைட்டாக ஃபீலிங் வேறு வருதா. ஸோ லைக் அவர் வந்து உங்கள் ஹேர் அப்படியே கேர்ஸ் பண்ணிக்கிட்டே லைக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவரை பார்க்குறீங்க. சாரி ஃபார் த நைட். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். இல்லை, அது ரொம்ப கோவம் வந்துடுச்சா, அதான் இங்கே காட்டிட்டேன். சாரி, ஐ ஆம் ரியலி சாரி வயன். ஐயோ இல்லை ப்ரொஃபஸர், என்ன நீங்கள் சாரிலாம் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அவரை அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் ஆகுதா. இப்போ ஜிமினா, ஸ்டில் ஐம் சாரி, கொஞ்சம் ஹார்ஷாகவே போயிட்டேன். பெயினாக இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, ஐம் குட் அப்படின்றீங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்திக்க போகிறீங்களா. பட் லிட்ரலி பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. லைக் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஜிமினும் பார்க்குறாரு. அப்படியே வந்து உங்களை பிரைடஸ்டெல்லாம் தூக்குறாரு. புரிஞ்சுது.
கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூம்குள்ளே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு காலேஜ்க்கும் கிளம்பி இருந்திருப்பீங்க. இப்போ ஜிமினா உங்கள் ஹேண்டை பார்த்துக்கிட்டே, வலி எப்படி இருக்கு, இப்போ ஓகேவா? ஆ, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஹேண்ட் இது, ஆ, இதுவுமே நல்லா இருக்கு ப்ரொஃபஸர், வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காலேஜ் போயிருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் கிளாஸஸும் எப்பயும் போல தான் போதா. நீங்கள் வந்துட்டு சும்மா வெளியில் காரிடாரில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த சென்னு வர உங்களை பார்க்குறான். அவனுக்கா அவனோட கேவலமான புத்தி ஆன் ஆகுது. அப்படியே உங்களை ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துக்கிட்டு, என்னம்மா கும்முன்னு வந்திருக்கா, அந்த ஷேப்பு பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். உள்ள நல்லா டைட் ஃபிட்டிங்காக போட்டிருக்கா போலையே, நல்லா ஷேப்பாக தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் பயப்படுறீங்க. அவனா, ஏய் என்னடி இன்னைக்கு உள்ள நல்லா டைட் ஃபிட்டிங்கா, நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு சி அப்படி சொல்லி அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஆஹா, பேக் ஃபோர்ஸுமே செம்மையாக இருக்கே அப்படின்றான். உங்களுக்கு வேற செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ப்ரொஃபஸர், சி இவ்வளோ கேவலமாக எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது இப்படிலாம் பண்ண வேணான்னு? ஏன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க? ஏய், என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு நைட்டு தானே, அது உன்னால் படுக்க முடியாதா? ஒரு நைட்டு தானே. அவனும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலமான கேரக்டர் உள்ள பொண்ணு கிடையாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படியே போகிறீங்களா? அவனா ஒரு மாதிரி அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன இந்த பொண்ணு 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நைட்டுக்காக, ஏதாவது லவ் ஸ்டோரி அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களையே வந்து பார்த்துட்ருக்காரா பின்னாடியிலேருந்தே. பார்த்தா இப்போ ஜிமின் லைக் அவரோட கேபின் தான் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிறீங்களா. ஸோ அவர் வந்து டக்குன்னு உங்களை உள்ளே வந்து இழுக்கிறாரு. இதை வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்றான். அவனா, என்னது ஜிமின் கேபின்குள்ளே யார் இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்துட்டு உங்களை வாலில் பின் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி இப்போ ஓகேவா? நீ நடக்க முடியுதா? காலையில் நடக்கிறதுக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்போ பரவாயில்லையா? இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாமா? ரெஸ்ட் எடுக்கிறியா? எதுவுமே கேட்காம நான் பாட்டும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறத்துல இருந்து தான் என்னென்னமோ தோணுது. ஆர் யூ ஓகே ஆர் வீட்டுக்கு போகலாமா? என்ன சொல்கிற? இல்லை ப்ரொஃபஸர், ஐம் ஓகே. எதுக்கு வீட்டுக்கெல்லாம்? நல்லா தான் இருக்கேன். ஆர் யூ ஷோர்? ஆஹா, ஷியோர் ப்ரொஃபஸர், ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ அவர் அப்படியே உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அதை வந்து அந்த ப்ரொஃபஸர் பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஐஸ் வைட் ஆகுது. ஜிமின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஓகே, ரொம்ப அங்கே இங்கேன்னு நடக்காத. ரொம்ப முடியலன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணு, நான் ஏதாவது சொல்லி உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். புரியுதா? புரியுது. சரி போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்களா? இங்கே இந்த ப்ரொஃபஸர் இதெல்லாம் பார்த்தான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு, ஹோ அப்போ இதுதான் விஷயமா? என்னமோ நல்லவ மாதிரியே நடிச்சிட்டு இருந்தா, இங்கே பார்த்தா இன்னொரு ப்ரொஃபஸரோட எல்லாம் பண்ணிகிட்ருக்கா போலையே. அவன் கூட அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஏன் கூட ஏன் இருக்க மாட்டா?
இருக்கணுமே, இல்லைனா இது சரியில்லையே. என்ன பண்ணா என் கூட நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிருந்திருப்பான். அப்படிதான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போது லைக் அந்த ப்ரொஃபஸரோட கிளாஸ் தான். கிளாஸ்க்கு வந்ததும் அவன் ஒரு மார்க்கமாக தான் உங்களை பார்க்குறான். உங்களுக்கே புரியுது, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அவனை பார்க்குறீங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சதும் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு, மிஸ் வயன், நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். கேபினுக்கு வருவீங்களா? இல்லை, நான் வரலை. ஐயோ, வரலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வரணும். இங்கேயே சொன்னேன்னா இன்னும் அசிங்கமாக இருக்கும். கேபினுக்கு வந்தால் கொஞ்சம் தனிமையாக இருப்போம். அங்கே நான் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும். நான் சொல்கிறது புரியலையா? நான் வரலை. இப்போ வருவேன் நினைக்கிறேன். காலையில் நீயும் ஜெமினோ கிஸ் அடித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஐஸ் அப்படியே வைடாகி அவரை பார்க்குறீங்க. அவன் என்னமோ உங்களை பார்த்து ஒரு கண்ணடிச்சிட்டு வந்துடு அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது, லைக் அதை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ரோசியா, என்ன ஜெமின் ப்ரொஃபஸரு கிஸ்ஸா? என்னடி சொல்கிறான்? ரோசி, அது அது ரோசி. ஏ, பதட்டப்படாதடி, என்னன்னு சொல்லு. அது இரு, நான் போய் அவனை மீட் பண்ணிட்டு வரேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா அவன் பின்னாடியே ஓடுறீங்களா? அதையும் அவன் பார்க்குறான். அவனுக்கு ஒரு வைட் ஸ்மைல் வருது. அதுதானே பார்த்தேன், எப்படி வராமல் இருப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே அவனோட கேபினுக்கு போயிடுறான். நீங்களும் ஓடி போகிறீங்க. இப்போது அந்த கேபினை அப்படியே லாக் பண்ணுறான். அப்படியே உங்களை கீழே இருந்து மேலே வரையும் ஒரு மாதிரி பார்க்குறானா. நீங்களா என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க நீங்கள் கேபினில்? ஆட, ஏறி எதுக்கு அவ்வளோ பார்த்துட்டான்? சொல்கிறேன்ல என்ன பார்த்தேன்னு. அவன் உன்னை வாலில் பின் பண்ணா, உன் கிட்ட வந்து நின்னா, என்னமோ பேசுனா, தப்புன்னு கிஸ் அடிச்சிட்டான். நீயும் அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்த. என்ன, உனக்கு அந்த ப்ரொஃபஸரை தான் பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? இல்லை, அது அது வந்து, ஏ, நீ என்னமோ பண்ணிக்கோடி. எந்த ப்ரொஃபஸர் கூட போறியோ போய்க்கோ, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு நைட் அவ்வளோதான். ஒரு நைட்டு மட்டும் என் கூட நீ நல்லா மஜா பண்ணனா அதுவே போதும் எனக்கு. என்ன சொல்கிற? எப்போ ஓகே சொல்கிற? அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹிப்பில் அப்படியே கிள்றான். நீங்களா பட்டுன்னு அவனோட கன்னத்துலேயே நல்லா டைட்டாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன பேசினாலும் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் கேட்குறேன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? எவ்வளோ தைரியம் என் ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிற? இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வந்த அவ்வளோதான், பிரின்சிபலுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து நீங்கள் போகிறீங்களா? அந்த ப்ரொஃபஸருக்கா நல்லாவே ஈகோ வந்து ஹர்ட் ஆகியிருக்கோம். அவன் கன்னத்துலேயே ஹேண்ட் வச்சுட்டு, என்னையா அடிக்கிறியா? பிரின்சிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பிரின்சிபலுக்கு நான் பார்த்துக்கிறேன்டி. என்ன பண்ண நீ அடங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறான். லைக் அங்கே போயிட்டு உங்கள் மேலேயும் ஜெமீன் மேலேயும் இல்லாதது பொல்லாதது நிறைய சொல்கிறான், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறான். லைக் ஜெமீன் வந்துட்டு லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டோட இந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜெமீனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். உங்கள் மேலே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சருக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லிடுறானா. அந்த பிரின்சிபல் சாரா சிம்பிளா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா?
ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலாம். என்ன சார், இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலான்னு சொல்கிறீங்க. பயனையும் ஜெமினியும் கூப்பிடுங்க, 2 பேர்த்தையும் இங்கே நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேளுங்க சார். நான் தான் சொன்னேன்ல, ஐ கேன் ஹேண்டில் இட், யூ மே கோ நவ். அட, யூ மே கோ நவ். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பான். அவனுக்கு இன்னும் காண்டாகுது, பிரின்சிபல் கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுவே தான் அவனுக்கு லைக் தாட்டாக போயிட்டே இருக்கான். ஸோ அகெயின் இன்னொரு திங்கை வந்து பிளான் பண்ணுறான். இந்த பிரின்சிபல் கிட்ட சொன்னாலும் ஒன்றுமே விளங்குற மாதிரி தெரில. என்ன பண்ணால் இவங்க 2 பேரும் அசிங்கப்படுவாங்க. எஸ், இதை ஹோல் காலேஜ்க்கு தெரியணும். அப்போ கண்டிப்பாக அசிங்கப்படுவாங்க. ஆமாம், ப்ரொஃபஸர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லி அவ அசிங்கப்படுவா. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லி ஜிமினும் அசிங்கப்படுவான். என்னையே அடிப்பாளா அவ, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அவங்க 2 பேர்த்துக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி பரப்பி விட்டுடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தாலே லைக் ரொம்ப தப்பான பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பார்க்குறப்பவே லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸரோட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உங்கள் காதுக்கு கேட்குது. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இதில் ஜிமின் வந்து எங்கள் பேட் நேம் வாங்குவாரோ அப்படின்னு தான் ரொம்ப வந்து நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ரோசி தான், என்னடி நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல வையன். ஜிமின் ப்ரொஃபஸர், நீ என்னடி நடக்குது, எனக்காவது ஏதாவது சொல்லு வையன். ரோசி, அது வந்து இது உனக்கு சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு ஒன்றும் புரியல ரோசி. எனக்கு ஒன்றும் புரியல. நான் யாருக்கு சொல்ல போகிறேன், எனக்கு கூட சொல்லக்கூடாதா? சொல்லுடி. இல்லை, சொன்னா ஜிமின் ப்ரொஃபஸர் எங்கே பேடாக வரோன்னு பயமாக இருக்கு. இதை பாரு, ஹோல் காலேஜுமே உன்னையும் ஜிமின் ப்ரொஃபஸரையும் தப்பாக தான் பேசுகிறாங்க. இப்போ நீ உண்மையை என்கிட்ட சொல்கிறதுல ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் எனக்காவது உண்மையை தெரியணும்னு தான் கேட்குறேன் வையன். அட்லீஸ்ட் எனக்காவது சொல்லுடி ப்ளீஸ். சரி சொல்கிறேன். ரோசி, உனக்கு தெரியும்ல நான் ஒரு ஆர்ஃபன். ஆமாம் தெரியும். எனக்கு 16 ஏஜ் இருக்கும்போது ஜிமின் ப்ரொஃபஸர் என்ன ஆர்ஃபனேஜில் மீட் பண்ணார். என்னன்னு தெரியல, அந்த மீட் அன்னைக்கு அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. எனக்கு ஒன்றும் புரியல அன்னைக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன அடாப்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அவர் ரொம்ப யங்கில்ல, நானும் ஒரு யங்ஸ்டர் தான். அவருக்கு எப்படி என்ன அடாப்ட் பண்ணி கொடுப்பாங்க? அப்புறம் ஒரு பர்சன், ஒரு பெரிய தாத்தா, அவர் வந்தார். அவர் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரின்சிபல் தான். எதை, பிரின்சிபலா? ஆமாம், ஜிமின் ப்ரொஃபஸருக்கும் பிரின்சிபலுக்கும் என்ன உறவெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன அடாப்ட் பண்ணது நம்ம பிரின்சிபல் சார் தான். அதுக்கப்புறம் நான் ஜிமின் ப்ரொஃபஸரோட வீட்டில் தான் இருந்தேன். பிரின்சிபல் சார் எங்கள் கூட இருக்க மாட்டார். நாங்கள் 2 பேரும் தான் அங்கே இருப்போம். அப்போது அந்த டைமில் எனக்கு ஜிமின் ப்ரொஃபஸர் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் ப்ரொஃபஸர் என் கூட என்றைக்குமே தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. என்னை நல்லா பார்த்துப்பார், கேர் பண்ணுவார், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவார். ரொம்ப நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. என்னோட 18th பர்த்டே அன்னைக்கு நான் என்னோட ஃபீலிங்ஸை ப்ரொஃபஸருக்கு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? ப்ரொஃபஸர் அக்செப்ட் பண்ணிட்டாரா? அக்செப்ட்
பண்ணிட்டாரான்னு கேட்டா அவர் ப்ராப்பராக ஓகேன்னு சொல்லலை. ஆனால் ஆனால் எஸ்ன்னு தான் சொன்னார். அது எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல வயன். அது அன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் அது அது வந்து சொல்லிடு என்ன. அன்னைக்கு நாங்கள் லவ் மேக் பண்ணோம் ரோசி. என்னடி சொல்கிற? ஆமாம் ஆமாம் ரோசி. அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரொஃபஸரோட ஆன்சர் எஸ்ன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும் தான். டில் இன்னைக்கு வரையும் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஜிமின் ப்ரொஃபஸரோட என் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒன் டே கொஞ்சம் இதெல்லாம் ஹர்ஷாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே என்ன காலேஜில் ப்ரொஃபஸர் ஓகேவான்னு கேட்டு கிஸ் பண்ணார். அதை இந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு ஜிமின் கூட தான் இதெல்லாம் பண்ணுவியா, என் கூட இதெல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்தான். உண்மையாக சொல்லணும்னா என் ஹிப்பில் கில்லுனா தெரியுமா அவன். எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். எனக்கு என்னமோ அந்த ப்ரொஃபஸர் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு தோணுது ரோசி. ஆடி பாவி, இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம் ரோசி. அப்போ ஜிமின் சாருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கும் ஜிமின் சாரை பிடிக்கும், அப்படி தானே? ஆமாம். உண்மையாகவே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பார் தெரியுமா? புரியுது. அப்போது இந்த ப்ரொஃபஸர் நாய் தான் ஏதோ பண்ணியிருக்கான். விடு, இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ எதுவும் பதட்டப்படாத. ஜிமின் ப்ரொஃபஸருக்கு எந்த பேட் நேமுமே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசுறது கண்டிப்பாக அவர் காதுக்குமே போய் சேர்ந்துருக்கும். இருந்தாலும் உன்கிட்ட இன்னும் இதை பற்றி எதுவும் பேசலைல்ல? இல்லை, பேசலை. அவ்வளோதான், விடு. அப்போ ப்ரொஃபஸர் தெரிஞ்சா தெரியட்டும்னு சொல்லி விட்டுருக்காரு போல. நீயும் எதுவும் கண்டுக்காத. அவன் என்ன பண்ணிட போறான், விட்ரி. அவ்வளோதான்றியா? ப்ரொஃபஸருக்கு எந்த கெட்ட பேரும் வராதில்ல. இதில் என்ன இருக்குடி கெட்ட பேர் வர்றதுக்கு? இப்போ என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஸர் லவ் பண்ணக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் உனக்கு ப்ரொஃபஸராக வர்றதுக்கு முன்னாடியே நீ அவரை லவ் பண்ணியிருக்க. இதில் ஒரு தப்பும் கிடையாது வையன். நீ யாருக்கோ பயந்துட்டுலாம் உன் ஃபீலிங்ஸை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத. அந்த ப்ரொஃபஸர் நாய் தான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். ஜிமின் ப்ரொஃபஸர் தான் ரைட்டு. அவர் சொல்கிறதே நீ கேளு, ஓகே? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேரும் வந்து போயிருந்துருப்பீங்களா. லைக் நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறதுக்கு தான் அவரோட கேபின் போகிறீங்க. ஸோ ஜிமினா, என்ன வயன் இந்த பக்கம்? ப்ரொஃபஸர், அது நீங்கள் கேட்டிங்களா? காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து நம்மளை பற்றி அதை பற்றியா கேள்விப்பட்டேன். விடு, கண்டுக்காத. இல்லை, என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் உன் கேரக்டர் தப்பாக சொல்லக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும்டி. இல்லை ப்ரொஃபஸர், நீங்கள் ரொம்ப கௌரவமாக இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு எங்கே கெட்ட பேர் வந்துடுமோன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் என்னை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணீர் விட்டுறீங்க. அதை பார்த்ததும் ஜிமினா வெடுக்குனேன்னு உங்ககிட்ட வராரு. அப்படி உங்க அந்த டீயர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, என்ன பண்ணுற நீ? இதை பாரு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது, அவ்வளவுதான். இது ஏன் யார் எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு புரியலை. பட் இதை பண்ணிட்டாங்க, கண்டுபிடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன். இதை பற்றிலாம் யோசிச்சு மூளையை கெட்டுக்காத, புரியுதா?
இல்லை, அது வந்து அது வந்து இப்போ அவர் வெடுக்கிறவங்க லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே அந்த கிஸ்ஸை வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த கவலையும் படாத, ஐ ஆம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரா. நீங்களும் அப்படியே அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸு, அந்த ப்ரொஃபஸர் பற்றி சொல்லிடலாமா, சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகுமா, சொல்லலைன்னா ஏன் சொல்லலைன்னு ஜிமின் கேட்பாரா. எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே ஜிம்னை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா, சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி யோசிச்சு எதுவுமே ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டே சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. இப்போ ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓடி வர உங்ககிட்ட. நீங்களா லைக் அப்படியே பார்க்குறீங்க. வயன் தானே? ஆமாம். வயன், அவங்கள ஜிமின் ப்ரொஃபஸர் வந்து லைப்ரரி வர சொன்னார். அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓ ஓகே ஓகே, நான் போகிறேன். சரிங்க வயன் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிருப்பாங்களா. நீங்களும் வந்துட்டு ஜிமின் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் லைப்ரரி சைடு வந்து போகிறீங்க. உள்ளே போய் பார்க்குறீங்க, யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரில, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. என்ன யாருமே இல்லை லைப்ரரியில்? யாருமே இல்லாமலாம் லைப்ரரியாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறீங்களா. பார்த்தா அந்த லைப்ரரி டோர்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த கேடுகட்ட ப்ரொஃபஸர் தான் நின்றுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்ததும் லைட்டாக பயமாகுது. எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஆட இருடே, உங்ககிட்ட எனக்கு இருக்கிற கணக்கு வணக்கெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கணும். என்ன கணக்கு இருக்கு, தழுக, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா. அவனா அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஆட என்னம்மா நீ, உன் கிஸ்ஸு ஹக்குலாம் ஜிம்மனுக்கு தான் கொடுப்பியா, என்ன மாதிரி ப்ரொஃபஸருக்கெலாம் கொடுக்க மாட்டியா? ஏன் நான் அழகா இல்லையா, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா, ஏன் ஏன் எதுக்கு கொடுக்க மாட்டேன்? சி தள்ளு, நான் போகணும். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக பிடிக்கிறான். நீங்களா அவனோட கிரிப்பில் இருந்து அப்படியே தான் வெளியில் வர்றதுக்கு லைக் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கில் வைக்கிறான். இதை பாரு, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நீ இதுக்கு அசர்ற மாதிரி தெரியல. இப்போ கூட நீ ஜிமின் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நான் பார்த்தேன். ஏண்டி அவன் கூட தான் எல்லாம் பண்ணுவையா? எனக்குமே இதெல்லாம் வேணும், எனக்குமே இதெல்லாம் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லலாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி அப்படியே ஸ்னகிள் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வேகமாக அவரை தள்ளி விடுறீங்க. சி அப்படின்னு சொல்லி டோரை வந்து வேக வேகமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா. பட் அவன் விடவே இல்லை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உங்களை ஹக் பண்ணுறது லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சைடு ஜிமினை பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட ஜிமின் கூப்பிட்றதா சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜிமினை வந்து காரிடாரில் பார்க்குறாங்க. ஸோ ஜிமினை பார்த்ததும், ப்ரொஃபஸர் நீங்கள் எங்கே இருக்கீங்களா? ஐயோ, நான் வயனை நீங்கள் லைப்ரரிக்கு கூப்பிட்டதா அங்கே சொல்லிட்டேனே. என்ன, நான் வயனை லைப்ரரிக்கு கூப்பிட்டேனா? ஆமாம் ப்ரொஃபஸர், சென் ப்ரொஃபஸர் சொன்னார் நீங்கள் வயன மேடமை லைப்ரரிக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் வயன்கிட்ட அதை தான் சொன்னேன், அவங்க அங்கே போயிருக்காங்க, பட் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சாரி நான் போய் சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏய் நில, அப்போ வயன் லைப்ரரி போனாலா? ஆமாம் ப்ரொஃபஸர், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் தான் சொன்னேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைப்ரரிக்கு ஓடுறாரு. ஜிமின் வரதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இவன் வேற உங்கள் கூட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானா. டோர் வேற க்ளோஸில் இருக்கா. ஒரே ஒரு அடி தான், அப்படியே இந்த டோர் வந்து லைக் ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா நீங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. அவன் வேற தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கா சரி கோவம் வருது. அப்படியே கண்ணுலாம் பெருசாகுது. உங்களுக்கா ஜிமின் பார்த்ததும் அப்படியே உயிரே வந்த மாதிரி இருக்குது. அழுதுகிட்டே அப்படியே ஓடி போயிட்டு டைட்டாக அவரை ஹக் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப ரொம்ப அழுகுறீங்க. ஜிமின் அந்த ப்ரொஃபஸர் அப்படியே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான்.
வந்துட்டானா? ஏய் ஏண்டி போய் அப்படி கட்டி பிடிக்கிற? இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒரு ஹக்கு கொடுத்தியா நீ? ஏண்டி அப்படி என்னத்தை காட்டிட்டான் அவன்? ஆ இதை கேட்டதும் ஜெமினா அப்படியே வந்து அந்த ப்ரொஃபஸரோட நெக்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏன் ப்ராடக்ட் மேலே கை வச்சுட்டல? ஏ விட்ரா, நம்ம பெரிய ஒழுங்கு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க. நீயும் அந்த பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பண்ணதானே? அது பார்க்க நல்லா கும்மனு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே வாய் மேலேயே அப்படியே ஒரு குத்துதான், அப்படியே பிளட்டா வருது. அவ என்னதுடா, அவளை பத்தி தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தது அப்படின்னு அகைன் நெக்க பிடிக்கிறாரா? இப்போ நீங்க வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்றீங்க ஜெமினா. ப்ரொஃபஸர் வேணாம், ப்ரொஃபஸர் வேணாம், சண்டை பெருசாக்க வேணாம், வேணாம் போயிடலாம் ப்ரொஃபஸர். பார்த்தா ஜெமீன் உங்களையே ஒரு முறை தான் நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்றீங்க. இப்போ ஜெமீன் அந்த ப்ரொஃபஸரை விட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. லைக் உங்கள் ட்ரெஸ் வேறு கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அவர் ஷர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு, பையன் நீ நேராக போய் காரில் உட்காரு, நான் வருவேன். இல்லை ப்ரொஃபஸர் அது போகணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்லோவாக அங்கேருந்து அப்படியே போயிருந்துருப்பீங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜெமினும் வந்து காருக்கு வந்துடுறாரா. ஹேண்டை பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்லாவே பிளட்டெல்லாம் இருக்குது. அதை பார்த்தது உங்களுக்கு செம்ம பயமாகுது. ப்ரொஃபஸர் ரொம்ப பெரிய பிரச்சனையா? ரொம்ப சண்டை போட்டிங்களா? அவரா, என் பையன் இவ்வளோ நடக்குது, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு ஒரு வார்த்தை கூட தோணவே இல்லையா? ப்ரொஃபஸர் அது அவன் உன்னை இவ்வளோ நாளாக ஹராஸ் பண்ணுறான், என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? இல்லை ப்ரொஃபஸர், அது அது வந்து அது இதோ இப்படி பிரச்சனை வரும், உங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு தான் ப்ரொஃபஸர், அவ்வளவுதான் ப்ரொஃபஸர், உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ ஜெமினா அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு, ஏண்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நான் மட்டும் அங்கே வரலைன்னா உனக்கு என்ன நடந்திருக்கும்னு உனக்கு ஏதாவது புரியுதா பையன்? லூசு மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லலன்னு சொல்ற, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ப்ரொஃபஸர் அது சாரி ப்ரொஃபஸர், அது வந்து உன்ட்ட நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே தான் வந்து வீட்டுக்கும் வந்து போயிருந்துருப்பீங்களா. அன்றைக்கி ஜெமீன் ஃபுல்லாகவே அப்செட்டாக தான் இருக்கார். உங்ககிட்ட அவ்வளோவா சரியாக பேசலை, நீங்கள் வந்து நிறைய சாரி சொல்கிறீங்க, பட் அவர் வந்து எதுவும் கண்டுக்கல, அப்படியே தான் இருந்திருப்பார். உங்களுக்கு வேற ரொம்ப அழுக வருது, அழுகுறீங்க, என்னென்னமோ சொல்லி அவரை சமாதானப்படுத்த பார்க்குறீங்க, பட் எதுவும் விளங்குற மாதிரியே தெரில. இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜுக்கும் கிளம்பிட்டாரா, நீங்கள் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் லைக் கிளம்பிட்டார் இல்லையா. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு, நீ வர வேணாம், ரெஸ்டடு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் ஓடி போய் அவரை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன் ப்ரொஃபஸர் இவ்வளோ கோவம்? தப்பு தான், சாரி. தலை டைம் ஆகுது, போகணும். ப்ரொஃபஸர் ப்ளீஸ், ப்ரொஃபஸர் ப்ளீஸ், போகணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரா. உங்களுக்கு இன்னும் அழுக வருது. நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு பெட்டில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படிதான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போது உங்கள் வீட்டு பெல் ரிங் ஆகுதா. நீங்களும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் பிரின்சிபல் அவரா, எப்படிமா இருக்க அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் கண்ணில் தொடச்சிட்டு, நல்லா இருக்கு சார், வாங்க சார் அப்படின்றீங்க. அவரும் உள்ளே வந்து உட்கார்றாரு. பையன் காலேஜில் ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த ப்ரொஃபஸர் ஜிமின் செம்மாடி அடிச்சிட்டான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ப்ரொஃபஸர் மேலே தப்பு இருக்குது, ஸோ ஜிமினுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் காலேஜ் ஃபுல்லாக ஜிமினை ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இங்கே வரையும் நான் வந்திருக்கேன். என்னம்மா நடந்தது அப்படின்றாரு. நீங்கள் நடந்தது எல்லாமே கிளியராக சொல்கிறீங்க. அந்த ப்ரொஃபஸர் எப்படிலாம் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவான்,
உங்களை மிரட்டினது, உங்கள் ஹிப்பில் கிள்னது, கடைசியாக லைப்ரரியில் பண்ணது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அந்த பிரின்சிபலுக்குமே செம்ம கோவம் வருது. பாஸ்டர்ட், இவ்வளோ பண்ணியிருக்கானா அவன் என் பேத்திக்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை. அதை கேட்டதும் நீங்கள் என்ன பேத்தியா? அது அது ஒன்றும் இல்லை வயன் சார், ப்ளீஸ் சொல்லுங்க, நான் உங்கள் பேத்தியா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லை, லைக் நீ என் பேத்தி மாதிரின்னு சொல்ல வந்தேன். இல்லை, நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்கள், என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ அந்த ப்ரொஃபஸரா, ஐ மீன் பிரின்சிபலா? சரி சொல்கிறேன். எவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு மறைச்சிக்கிட்டு? பையன், நீ நீ என்னோட பேத்தி, என் பொண்ணோட பொண்ணு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஆமாம், என் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால அவள் வீட்டை விட்டு போயிட்டா. அப்புறம் எங்கே இருந்தா ஏது ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. பட் சடனாக ஒன் டே என் பொண்ணும் அவள் கல்யாணம் பண்ண அந்த பையனும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்றத தெரிய வந்தது. அப்போது என் பொண்ணுக்கு ஒரு பேத்தி, ஐ மீன் ஒரு பொண்ணு இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. உனக்காக நிறைய தேடணும், ஆனால் உன்னை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் ஒன் டே ஜிமின் உன்னை ஆர்ஃபனேஜில் பார்த்தான். இங்கே நான் ஜிமின் யாருன்னு உனக்கு சொல்லணும்ல. ஜிமின் என்னோட பையன். உன்னை அன்றைக்கி ஆர்ஃபனேஜில் பார்த்தப்போ எவ்வளோ எக்ஸைட் ஆகி எனக்கு கால் பண்ணான் தெரியுமா? அக்கா பொண்ணு தான், கன்ஃபார்மாக இது அக்கா பொண்ணு தான்ப்பா, அக்கா மாதிரியே இருக்கான்ப்பா, நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும், ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்லி என்னை அங்கே வர வச்சு பார்க்க வச்சான். பார்த்தா உண்மைதான், என் பொண்ணு மாதிரியா இருக்க தெரியுமா நீ? அப்புறம் தான் அங்கேருந்து உன்னை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். ஜிமன் கூடிய தான் உன்னை வச்சுருந்தான். இதுக்கு நடுவில் உனக்கு அவனை பிடிச்சிருந்தது, அவனுக்குமே உன்னை பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டு லவ் பண்ணியும் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாமே ஜிமின் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஜிமின் என்னோட பையனு அந்த காலேஜில் கூட யாருக்கும் தெரியாது. எல்லாமே அவன் சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தான். உனக்கு தான் தெரியும்ல அவனோட கேரக்டர் பற்றி. அவ்வளவா எதுவுமே எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னோட பேத்தி வயன், என்னோட பேத்தி அப்படின்றாரு. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே போயிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணிட்டு அவரும் அழுகிறாரு. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போது நீங்கள் எல்லாருமே என் ஃபேமிலியா? ஆமாம், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்றாரா. நீங்கள் அகெயின் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேரை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அகெயின் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாமா? கண்டிப்பாக கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் அகெயின் ஹக் பண்ணி அகெயின் க்ரை பண்ணுறீங்க. அகெயின் இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, தாத்தா ஜிமின் மாமாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அந்த ப்ரொஃபஸர்னால மாமாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றுமே வராது. அந்த பாஸ்டர் இவ்வளோ பண்ணியிருக்கான், அவனை எப்படி இவ்வளோ ஈஸியாக விடுறதா? நான் பார்த்துக்கிறேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட போகிறதில்ல. போரிக்கிறாஸ்கல். என்னமோ பண்ணுங்க, ஆனால் மாமாவுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எந்த ப்ராப்ளமே வராது. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக ஹாப்பியாக இரு, ஓகே? அப்புறம் இந்த டிஸ்டர்பன்சஸ்னால ஜிமின் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக தான் இருக்கான். காலேஜ்லேயே ஒரு மாதிரி தான் இருந்தான். இவ்வளோ நடந்திருக்கு, அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறமா தான் நான் இங்கே வந்த என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் பேசுகிறேன் அவன் கூட. அது மட்டும் இல்லாமல் நீயும் கொஞ்சம் அவனை கவனிச்சேன்னா கூல் ஆகிடுவான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது.
சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? சரிங்க தாத்தா. சரி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவர் வந்து போயிருந்திருப்பாரு. அன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சதும் உங்களால் வந்து அந்த சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படி தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் ஆகுதா, ஜிமினும் வந்து காலேஜ் விட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததும் அப்படியே ஓடி போயிட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. அவரா ஹக் பேக் எல்லாம் பண்ணலை, அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன ஹக் பேக்லாம் பண்ண மாட்டியா? அவரா அப்படியே வியர்டா பார்க்குறாரு. உன்னதான் கேட்குறேன், ஏன் பண்ண மாட்டேன்? என்ன புதுசா என்னென்னமோ கேள்வி கேட்குற? அப்படிதான் கேட்பேன். ஏன் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதா அப்படின்றீங்க. அவரா உங்களை விட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு அவரை வந்து பேக்கில் இருந்து ஹக் பண்ணுறீங்க டைட்டா. சாரி மாமா, இதெல்லாமே நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் பெரிய ப்ராப்ளம் ஆகுமோ, எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, நம்ம தான் காலேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவோம்லன்னு சொல்லி தான் நான் எதுவும் உன்ட்ட சொல்லலை. தப்பு தான், தப்பு தான் மாமா, மன்னிச்சிடு. இனிமேல் இந்த மாதிரி தவறு நான் என்றைக்குமே லைஃப்பில் செய்யவே மாட்டேன். சாரி சாரி சாரி, ஐம் ஸோ சாரி மாமா அப்படின்றீங்க. அவரா லைக் நீங்கள் மாமான்னு சொன்னதும் அவர் ஷாக்கு. எப்படா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போது அவர் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறாரு. அப்பா வந்தாரா? ஆமாம், தாத்தா வந்தாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? ஆமாம். நினச்சேன் அப்படின்னு அகைன் போகிறாரு. நீங்கள் அகைன் போய் அவர் முன்னாடி நிற்கிறீங்க. இப்போ என்ன அதுக்கும் சேர்த்து கோவமா? இல்லை இல்லை, எனக்கா இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரியதான் போகுது. ஆனால் என்ன லேட்டாக சொல்லலாம்னு நினச்சேன், பட் தெரிஞ்சிடுச்சு. ஏன் ஏன் லேட்டாக சொல்லணும்? முன்னாடியே சொன்னா என்ன? சும்மாதான், தலை போனோம். இப்போ எதுக்கு கோச்சிக்கிறீங்க? நான் சொல்லலைன்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. பின்ன வேற எப்படி தெரியுது? என்னை பார்த்தா ப்ரொஃபஸர் எப்போவுமே ஹக் பண்ணுவார், கிஸ் பண்ணுவார், இல்லைன்னா என்ன அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு போவார். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணலையே. நானாக வந்து ஹக் பண்ணாலும் வீடு தள்ளுன்னு என்னை தள்ளி தள்ளி வைக்கிறாரு. அப்போது நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். அதான் நான் இவ்வளோ சாரி கேட்குறேன்ல, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல. சொல்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை வரலல்ல, அதான். நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணணும்? வர வரையும் வெயிட் பண்ணணும். முடியாது முடியாது முடியாது, அவ்வளோ நாளெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி அவரோட ஸ்டொமக்லேயே உட்காடுறீங்க. அவரா ஏய் என்ன பண்ணுற? அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, உங்கள் கோவம்லாம் இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரா அப்படியே அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் பண்ண அவரும் வந்து உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் உங்களை அப்படியே தான் வந்து நேராக பெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதான். அண்ட் அதுக்கப்புறம் ஜிமினோட கோவெல்லாம் போயிட்டு இருக்கும். 2 பேரும் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல இது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா என்னன்னு, பட் நான் இதை வந்து 2 நாளாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி ரூமில் ஒரு பொண்ணு எப்போவுமே இருக்கான்னு. அவள் இல்லாத நேரத்தில் தான் வந்து நான் என்னால் பண்ண முடியுது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில, சொல்லுங்கள். அண்ட் நான் லாஸ்ட்டு ஓகே அதை நான் டெலகிராமில் சொல்கிறேன். ஏன்னா அங்கே தான் சொல்லி வச்சுருந்தேன். ஸோ டெலகிராமில் இருக்கிறவங்களுக்கு இங்கே சொன்னால் புரியாமன்னு இல்லை, அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் அங்கேயே வந்து அதை டைப் பண்ணி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், டைம் இருந்தால் ஜிமின் பர்த்டே அன்றைக்கி இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இல்லைன்னா இதுவே கூட நீங்கள் வந்து அவரோட பர்த்டேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது? சரி, இந்த கதை என்ன ஓகேவா, பிடிச்சிருக்கேன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் யா அவ்வளோதான்டா. அப்புறம் என்ன, வரட்டா? பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.